மூல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம். பிரம்மன் எழுதிய விதி. பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில் இவையெல்லாம் நடந்தே தீரும். உங்கள் வாழ்க்கையில் இது 100% உண்மை. தனுசு ராசி மூல நட்சத்திரத்துக்கு உங்களின் குணாதிசயங்கள், உங்களின் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசை பலன்கள், உங்களுக்கு யோகமா பிரச்சனையா, நன்மை தீமையா, எந்த திசையின் போது உங்களுக்கு யோக காலங்கள், எந்த திசையின் பிரச்சனை, எந்த விதத்தில் பிரச்சனையை அனுபவிக்க போறீர்கள் என்பதை சுருக்கமாக பார்க்கிறதுடன் உங்களின் தொழில், குடும்பம், உங்களின் குணாதிசயங்கள் போன்றவற்றை விரிவாக பார்க்கலாம். நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள், உங்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள், வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் போன்ற சகலவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மூல நட்சத்திரத்துக்கானதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மூலம் நட்சத்திரத்தின் பிறந்தவர்களின் 27 நட்சத்திரங்களின் வரிசையில் 19வது இடத்தை பெறுவது மூல நட்சத்திரமாகும். இதன் அதிபதி கேது பகவானார். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகின்றது. மூலம் தனுசு ராசிக்குரியதாகும். இது இடுப்பு, தொடை, நரம்புகள் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் ஜேனா, ஜோவண்ணா, பாவண்ணா, பியண்ணா ஆகியவை ஆகும். ஜேயண்ணா, ஜோவண்ணா, பாவண்ணா, பியண்ணா ஆகியவை ஆகும். தொடரெழுத்துக்கள் பூனா, ஜூவண்ணா ஆகியவை ஆகும். சரியோ, உங்களுக்கான குணாதிசயங்கள், நீங்களுக்கான தொழில், குடும்பம் போன்றவற்றை முதல்ல விரிவா பார்த்துட்டு சுருக்கமா திசைப்பலங்கள், பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசைப்பலங்களால் ஏற்பட போகும் யோகங்கள், பிரச்சனைகளை பார்க்கலாம். சரி, அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன ஆட்சியா, உச்சமா, பகையா, நீசமா பெற்றிருக்கு, அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா, அந்த வீட்டதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கின்றதா, என்ன திசை நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்த்து உங்களை பார்க்க தெரிந்த பாருங்கள். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்கின்றது என்பதை அதுவும் தெரிந்து, மற்றும் அந்த திசை, அந்த கிரகம், அந்த திசை என்ன நடக்கின்றது தெரிஞ்சு கொண்டு அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கின்றதா, இல்லது பகை பெற்றிருக்கின்றதா, இல்ல நீசம் அடைந்திருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு வச்சுக்கொண்டு இதையும் வீடியோவும் பார்த்து, முதல் வீடியோ பாருங்கள், திரும்பி உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு விளங்காட்டி திரும்பி இந்த வீடியோ போட்டு அதோட ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கான திசைப்பலன்களை அறிந்து கொள்ள முடியும். வடிவாக உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்கிறீர்கள் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள முடியலாம். சரி, மூல நட்சத்திரத்துக்கு குணாதிசயங்களை பார்க்கலாம். சரி, குடும்பம், குணாதிசயம் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவானார். இது வாயு புத்திரனான ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அவதார நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களே இல்லறம் மற்றும் ஆன்மீகத்திற்குரிய காரியங்களை தவறாமல் ஒழுங்காக செய்பவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். ஆன்மீக தொண்டு ஆற்றக்கூடியவர்கள், ஒழுக்க சீலர்கள், கம்பீரமான தோற்றமும் தெய்வ பக்தியும், எந்த பிரச்சனைகளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் நெஞ்சமும் கொண்ட மூல நட்சத்திரக்காரர்களே. கேது சாரத்திலும் குரு பகவானின் ராசியிலும் பிறந்திருப்பதால் மற்ற சம்பிரதாயங்களிலும் ஆன்மீக தெய்வீக காரியங்களிலும் ஈடுபாடு அதிகம் இருக்கும். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீர் மூலம் என்ற பழமொழி, அதாவது ஆண் மூலம் நட்சத்திரக்காரர்கள், ஆண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அரசாலும் என்றும், பெண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் நிர்மூலம் என்ற பழமொழி அல்ல, வீண் பழமொழி என்று சொல்லலாம். இந்த பழமொழி பிழை என்று கூட சொல்லலாம். ஆணி மூலம் அரசாலும், அதாவது ஆணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்து சந்திரனை குரு பார்வை செய்தால் நற்பலன்கள் தேடி வரும். அதாவது ஒரு குழந்தை ஆணி மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அரசாலும் என்று இல்லை, ஆணி மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும்.
அதே நேரம் அந்த பிள்ளை ஆணி மூல நட்சத்திரத்தில் பிறந்து சந்திரனை அந்த பிள்ளையின் ஜாதகத்தில் சந்திரனை குற்று பார்வை செய்தால் நட்பலன் குபேர ஜோகமே தேடி வரும். அதான் அரசாளம் என்றார்கள். சரியா? பின்மூலம் நீர்மூலம் என்பது சந்திரனை பாவக்கிரகங்கள் பார்வை செய்தால் உண்டாவது. அதாவது மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இருக்கும் சந்திரன் நீசமானால் பிரச்சனைகள் வரும். இல்லாட்டி அந்த சந்திரனை பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அல்லது பாவ கிரகங்களின் பார்வை பட்டால், அந்த சந்திரனை பாவக்கிரகங்கள் பார்த்தால் உண்டாகும். எனவே மாமனாருக்கு ஆகாது என பெண்களை ஒதுக்கி வைக்க வேண்டாம். அந்த மூல நட்சத்திரக்காரர்களின் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல சந்திரன் பாவ கிரகங்களின் பார்வை பட்டிருக்கா, சந்திரன் நீசமடைஞ்சிருக்கா என்பதை பாருங்க. அப்படி இல்லை என்றால் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, குருவுட பார்வை இருக்கு, இல்லாட்டி சந்திரனுக்கு பாவக்கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லை என்றால் எந்த பிரச்சனையும் அந்த பிள்ளையால ஏற்பட போவது இல்லை. சிறு வயதிலேயே நல்ல உடல்வாகும் பேச்சு திறமையும் சிறப்பாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. இவர்களின் குடும்பத்தை பாபம் சிறுவயதில் கேது திசை இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பும் குடும்பத்தில் பிரச்சனைகளும் உண்டாகும். என்றாலும் வளர வளர குடும்பம் செழிக்கும். பெரியோர், தாய், தந்தை போன்றவர்களிடம் மரியாதையும் பாசமும் அதிகம் இருக்கும். இந்த குழந்தைக்கு மற்றவர்களிடம் எதிர்கேள்வி கேட்டதில் இவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை. இவர்கள் கேள்வி கேட்பதில் வல்லவர்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். கல்லூரி பருவத்தில் நிகழ்ந்த காதல் சம்பவங்கள் அடிக்கடி மனதில் நிகழும். இது கொஞ்சம் மனச்சஞ்சலத்தை கொடுக்கும். பிள்ளைகளை திட்டமிட்டு வளர்த்து படிக்க வைப்பார்கள். இவர்களுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் மிருகத்தை தட்டி எழுப்பாமல் இருப்பது அனைவருக்கு நல்லது. இந்த மூல நட்சத்திரத்திற்குள் இருக்கும் மிருகத்தை தட்டி எழுப்பி விடாதீர்கள். பலர் வயதான காலத்தில் மன வாழ்க்கையை துறந்து துறவரத்தில் நாட்டம் கொள்வார்கள். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் கூடுதலானோர் வயதான காலத்தில் துறவர வாழ்க்கையில் நாட்டம் கொள்வார்கள். கோயில்கள், சித்த பீடங்கள், ஆன்மீகத்தில் நாட்டம் கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். தியான மண்டபங்கள் தேடி போய் சரணடைவார்கள். இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையை வெறுத்துவிடும் சில நேரத்தில். இவர்களுக்கு பிற்காலங்களில் இவர்களின் ஜாதகத்தில் சந்திரனை பொறுத்தே இவர்களின் பலன் மாறுபடுகின்றன. மூல நட்சத்திரக்காரர்களின் தொழில் மற்றும் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசைப்பலங்கள், வழிபட வேண்டிய தலங்கள், கூற வேண்டிய மந்திரம், பொருத்தமற்ற திருமணத்துக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்கள் போன்ற சகலவற்றையும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல் விளக்கினை கிளிக் பண்ண மூலம் நான் போட உடனே துடிக்கிறேன். நீங்கள் 10 பயமில்ல என்னோட தொடர்ந்து இருக்க சப்ஸ்கிரைப் பட்டின் சோப்புக்குள்ள இருக்க வீடியோக்குள்ள கிளிக் பண்ணுங்க. வீடியோவில் இருக்கிற கொமாண்ட் மூலம் ஒரு கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம். தெளிவான ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஜாதகம் சம்பந்தமா, பரிகாரம் சம்பந்தமாகவோ இல்லாட்டி கைரேகை சம்பந்தமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல்ல இந்த பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம், போய் பார்க்கலாம். இல்லாட்டி வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல் யூடியூப்ல சேர்ச் வரல அடிச்சு கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தமா அறிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்களோ அது சம்பந்தமா அறிஞ்சு கொள்ளலாம். புத்தாண்டு பலன்கள், கிரகப்பேச்சு பலன்கள், சனி பேச்சு, குரு பேச்சு என்று கிரகப்பேச்சு பலன்கள் மற்றும் ராசி பலன்கள் மற்றும் ராசி வாழ்க்கை ரகசியம் 12 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியங்களும் போடுகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இது கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் கைரேகையில் இருக்கும் யோகங்கள், நன்மை தீமைகள், பிரச்சனைகள், துரதிர்ஷ்டங்கள், திருமண வாழ்க்கை, பொருளாதாரம், தொழில் மற்றும் பணம் இருக்கின்றதா இல்லையா உங்களுக்கு உங்கள் கைரேகைகளை வைத்தே பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் ரேகைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். பயிற்சி வகுப்புகளும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்ல மற்றும் யூடியூபில் அடிச்சு பார்க்கலாம். வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல் தொடர்ந்து பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தொழிலை பார்ப்போம். இவர்கள் மருத்துவம், சட்டம் மற்றும் கட்டடம் கட்டுதல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மற்றும் என்று சிறந்து விளங்குவார்கள். பலர் இராணுவம், காவல்துறை போன்றவற்றிலும் உயர் பதவிகளை வகிப்பார்கள்.
பீரங்கி, ஏவுகணை போன்ற போர் தளவாடங்களை கையாள்வதில் கைதேர்ந்தவர்களாக நாட்டை பாதுகாக்கும் பாதுகாவலர்கள் என்று மூல நட்சத்திரக்காரர்களை கூறலாம். கொடி நாள், குடி அரசு தினம், சுதந்திர தினம் என வந்துவிட்டால் மனதில் உற்சாகம் கொள்வார்கள். பணிபுரியும் நிறுவனங்களுக்கு மிகவும் விசுவாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் பணிபுரிவார்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு தொழிலென்று வந்துவிட்டால் இவர்கள் வேலையை மும்மரமாக சின்சியரிட்டியாக வேலையை செய்வார்கள். விசுவாசத்துடனும் மூத்த அதிகாரிகளுக்கும் கடைநிலை ஊழியர்களுக்கும் இடையே பலமாக விளங்குவார்கள். இவர்கள் தனது பதவிகளுக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் ஒரு நிமிடத்தில் தூக்கி எறிவார்கள். நல்ல அதிகாரமிக்க பதவிகளை வகிப்பவர்கள் இவர்கள். ஆனால் இவர்களின் கௌரவத்துக்கோ இவர்களின் பதவியாக இருந்தாலும் அந்த பதவியை தூக்கி எறியக்கூட தயங்க மாட்டார்கள். ஓய்வு பெற்ற பின்பும் சும்மா இருக்க மாட்டார்கள். சிலர் சுய தொழில் தொடங்குவார்கள். ஏற்றுமதி, இறக்குமதி, கெமிக்கல் போன்ற தொழில்களை இவர்கள் செய்வார்கள். ஒரு இடத்திலிருந்து வாங்கி இன்னொரு இடத்தில் கொண்டு வந்து விற்றல் போன்ற தொழில்கள் செய்வார்கள். இவர்களால் சும்மா இருக்க முடியாது. இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு வேலையில் செய்து கொண்டே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரக்காரர்கள். ரியல் எஸ்டேட் போன்றன, மருத்துவ கம்பெனி போன்றவற்றால் சிறந்த லாபம் கிட்டும். நோய்கள் வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பைல்ஸ் மற்றும் கல்லடைசல், நுரையீரலில் பாதிப்பு, இடுப்பு வலி, எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள், அதிக வேலை செய்வதனாலும் சுறுசுறுப்பாக இருப்பதனாலும் ஓய்வில்லாமல் இருப்பதனாலும் இவர்களின் எலும்புகள் சம்பந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு வெகு விரைவில் வரும். அஜீரண கோளாறு போன்றவை ஏற்பட்டு மருத்துவ செலவினை உண்டாக்கும். இவர்களுக்கான திசைப்பலன்கள் பார்ப்போம். இந்த மூல நட்சத்திரக்கார பிள்ளைகள் சிறு வயதில் வந்து இவர்களுக்கு கேது திசை. முதல்ல இவர்களின் திசைப்பலன்களை பார்க்கலாம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை முதல் திசையாக வரும். இதன் மொத்த வருட காலங்கள் 7 என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை அறியலாம். இந்த திசைக்காலங்கள் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகளும், கல்வியில் மந்த நிலையும், தாய்க்கு பிரச்சனைகளும் உண்டாகும். இந்த கேது திசையில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்களினால் கேது திசை ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது பெரிதாக நன்மையை கொடுக்காது. நான் சொல்லுவேன், யோகமான கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நன்மை. ஆட்சி உச்சம் பெற்று அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று, அதுவும் அந்த வீட்டதிபதி கேந்திர திரிகோணத்திலும் அமர்ந்து விட்டால் அந்த கிரகமும் ஆட்சியோ உச்சமோ உச்சம் பெற்ற கிரக திசை நடக்கும் போது அந்த உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் உச்சம் பெற்று அது கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அவருக்கு குபேர யோகம்தான். ஆனால் பகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான பலன்களையும், நீசம் பெற்றால் வேறு நல்ல பிரச்சனைகளையும், ஏழையாக வாழ வேண்டிய நிலைமையும் ஏற்படுத்தும். அது இந்த திசை யோகமான திசை நடக்கும் யோகமான ஒரு நட்சத்திரத்துக்கு, சில நட்சத்திரங்களுக்கு சில திசைகள், சில கிரகங்கள் யோகமாகவும் சில கிரகங்கள் பிரச்சனையையும் கொடுக்கும். இந்த மூல நட்சத்திரத்துக்கு கேது திசை, கேது பெரிதாக நன்மையை கொடுப்பதில்லை. கேது திசை முதல் திசையாக வரும். இதன் மொத்த வருடங்கள் 7 என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்தி அறியலாம். திசைக்களங்கள் உடல்நிலையில் பிரச்சனைகள், சிறு சிறு பாதிப்புகளும், கல்வியில் மந்த நிலையும், தாய்க்கு பிரச்சனைகள், உபாதைகள், வீட்டில் பிரச்சனைகளையும் உண்டாக்கும். ஏனெனில் மூல நட்சத்திரத்துக்கு கேது திசை பெரிதாக நன்மையை கொடுக்காது. 2வது திசையாக வரும் சுக்கிர திசை 20 வருடங்கள் நடைபெறும். இளம் வயதில் சுக்கிர திசை வருவதால் சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் குடும்பத்தில் சுபிட்சம், சுகவாழ்வும் சொகுசு வாழ்வும் உண்டாகும். அதுவும் சுக்கிரன் பலம் பெற்றிருந்து, அதாவது சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்து சுக்கிர திசை நடந்தால் சுபிட்சம் உண்டாலும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கின்றதே என்று நீங்கள் சொல்லலாம். அந்த சுக்கிரன் பலம் பெற்றிருந்து, சுக்கிரன் இருக்கும் வீட்டதிபதி நீசம் பெற்றிருந்தால் அல்லது பகை பெற்றிருந்தால் இது பெரிதாக நன்மைகளை கொடுக்காது. ஏற்ற இறக்கங்களையும் சிறு சிறு பிரச்சனையும் கொடுக்கும். அதுவே சுக்கிரனும் பலம் பெற்றிருந்து, சுக்கிரன் இருக்கும் வீட்டதிபதியும் ஆட்சி உச்சம்
பெற்றிருந்து அந்த வீட்டு அதிபதி கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகத்தையே கொடுக்கும். இந்த சுக்கிர திசை நடக்கும் போது இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த அப்படித்தான் அமையும். சரியோ? குடும்பத்தில் சுபிச்சம், சுக வாழ்வும் சொகுசு வாழ்வும் உண்டாகும். இளம் வயதிலேயே திருமணம் நடைபெறும். செல்வம் செல்வாக்கும் பெருகும். கல்வியில் ஈடுபாடு சுக்கிர திசையின் போது இருக்கும். கேது திசை இவர்களுக்கு புறப்பிலிருந்து கழித்து வரும் திசை. அந்த திசைக்களத்தில் இந்த குழந்தை கல்வி கற்க தொடங்கினால் இந்த குழந்தையின் கல்வியில் பெரும் பிரச்சனைகள், தடைகள், கல்வியில் ஈடுபாடின்மை ஏற்படும். அதுவே சுக்கிர திசை நடக்கும் போது இந்த குழந்தைக்கு கல்வியில் ஈடுபாடு, முயற்சி, முன்னேற்றம் ஏற்படும். சரியோ? மூன்றாவதாக வரும் சூரிய திசை 6 வருடங்கள், 4வதாக வரும் சந்திர திசை 10 வருடங்களும் நடைபெறும். சூரிய திசை 6 வருடமும் 4வது சந்திர திசை 10 வருடம் நடைபெறும் என்பதால் இத்திசை காலங்கள் நன்மை தீமை கலந்த பலன்களை பெற்று வாழ்வில் முன்னேற்றமடைய முடியும். உடலில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். மூல நட்சத்திரத்துக்கு சூரிய திசையும் சந்திர திசையும் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். அது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஏற்ற இறக்கமான பலன்களையே கொடுக்கும். சரி, நீசம் பெற்றிருந்தால் எந்த பலனும் கிடைக்காது. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை 5வது திசையாகும். செவ்வாய் திசை 7 வருடங்கள் நடைபெறும் என்றாலும் இது மேரக திசையாகும். செவ்வாய் பலம் பெற்று சுபர்பார்வையுடன் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம், குடும்பத்தில் சுபிச்சமும் சுக வாழ்வும் சொகுசு வாழ்வும் உண்டாகும். செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் சுபிச்சம், சொகுசு வாழ்வு, சகல வாழ்வும் கிடைக்கும். உச்சம் பெற்ற செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் இருக்கும் வீட்டு அதிபதியும் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைந்து விட்டால் சகல விதமான குபேர யோகம், வாழ்வில் எந்தவித தடையும் இந்த 7 வருஷங்களில் ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர யோகத்தை கொடுக்கும். சரியோ? சுவர் பார்வை உடன் இருந்தால், அதாவது செவ்வாயுடன் குரு சேர்ந்திருந்தால் இன்னும் யோகம். செவ்வாய்க்கு குருவின் பார்வையும் பெற்று விட்டால், செவ்வாய் குருவின் பார்வையும் பெற்றிருந்தால் சகல விதமான யோகங்களையும் இந்த 7 வருடங்களை இவர் வாழ்வில் சகல விதமான யோகங்களையும் பெற்று விடுவார். சரியோ? சொகுசு வாழ்வும் உண்டாகும். ஸ்தல விருட்சத்தை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்களின் ஸ்தல விருட்சம் பாலுள்ள மரமாகும். இம்மரத்தை உள்ள ஸ்தலங்கள் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டாகும். விருட்சம் பாலுள்ள மரம். சரியோ? இந்த நட்சத்திரத்தினை ஜூலை மாதத்தில் கும்ப லக்கினம் உதயமாகி 4 மணி நேரம் கழித்து நள்ளிரவில் விண்ணில் சுடர் விடுவதை காணலாம். இந்த நட்சத்திரம் சுடர் விடுவதை காணலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய, அதாவது வள்ளி வழிபாடு மற்றும் முருகன், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்குதல், விநாயக பெருமானை வணங்குதல் போன்றன இவர்களுக்கு நல்ல வழிபாடாக அமையும். மற்றும் குல தெய்வ வழிபாடு, அருள்மிகு அம்மன் வழிபாடு போன்றன இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றும் இவர்களின் ஜாதகத்தில் சந்திரன் நீசமடைந்தால் சந்திரனுக்காக அம்மன் பௌர்ணமி தினத்து வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறந்ததாக அமையும். இவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள், இவர்கள் கூற வேண்டிய மந்திரங்கள் போன்றவற்றை பார்க்கலாம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அச்சுவினி, ஆயிலியம், மகம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் திருமணத்துக்கு பொருந்தாது. அச்சுவினி, ஆயிலியம், மகம், கேட்டை, ரேவதி இவர்கள் கூற வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை தினமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை நேரம் முடியுமோ அத்தனை நேரம் கூறினீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு செழிக்கும், சந்தோஷம் மேம்படும், உங்கள் பிரச்சனைகள் தீரும். மூல நட்சத்திரக்காரர்களை மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு எத்தனை நேரம் என்றாலும் கூறுங்கள். சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ மாருதி புரசோதய. இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் இதில் எழுதிவிடன் பார்த்து